கத்தி சண்டை போடுறாரு. போட்டு கீழே இருந்து படியிலேருந்து மேல் வரைக்கும் கொண்டு போகிறாரு, மேலேருந்து கீழே கொண்டு வர்றாரு. உயரமான இடத்துல சண்டை போடுறாரு. இப்படி அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. ஆனால் டேரக்டருக்கு தான் ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா படத்தோட ஹீரோ அவர் அடி வாங்குற மாதிரி சீன் இருக்கு. நான் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, ஹீரோ அவர் தான், நீங்கள் வந்து ஆப்போசிட்டு எதிர் நாயகனாக தான் அடிக்கிறீங்க, அவர் தான் மெயின் நாயகன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து அடி நீங்கள் வாங்கணும். ஒரு கட்டத்துக்கு சண்டை போடுங்க, நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கிட்டே வாங்க, பின்னாடி நீங்கள் தோற்று போகிற மாதிரி தான் காட்சி. நாங்கள் என்ன காட்சி வச்சோமோ அது சரியாக வராது, கொஞ்சம் பார்த்துங்கண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை அவர் புரிஞ்சிக்காமல் அது ஒரிஜினலாகவே சண்டை போடுற மாதிரியே பண்ணார். அவர் சொன்னால் கேட்கல, அவருக்கு புரியணுன்றக்காக தான் செஞ்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அப்புறம் அவர் தோற்று போடுற மாதிரி இல்லை, 2 பேரும் சண்டையை நிறுத்துகிற மாதிரி காட்சியை முடித்தாங்க. அது ஒரு பரபரப்பாக இன்றைக்கி செய்தி வந்தது. ரஞ்சன் எம்ஜிஆர் மோதல் உண்மையிலேயே அடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி செய்தியெல்லாம் போட்டாங்க, பரபரப்பாச்சு. அந்த படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டியாக இருந்தது. சாலிவாகனன் அந்த படம் பேர்.